Peppers பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. Hi viewers, வணக்கம் and welcome to Real Box with me கனிமொழி. வாரம் நம்மளோட ஷோல திரை உலகத்துல நடக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் வாரம் சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த வகையில இந்த வாரமும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ரீல் பாக்ஸ் ஷோல முதலாவதா பார்க்க போறது வாலு படத்தோட சக்சஸ் மீட். வாலு படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய் சந்தர் அண்ட் இந்த படத்துக்கு சூப்பரான இசை கொடுத்திருக்காரு தமன். வாலு படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தானம் அண்ட் சிம்பு படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் முழுக்க காமெடி பண்ணி அசத்தி இருக்காங்க. இந்த படம் காமெடி நிறைஞ்ச ஆக்ஷன் படமா சூப்பரான படமாவும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல இந்த படத்தோட டீம்ல இருந்து யார் என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சாலிடா என்ன நம்பிதான் எல்லாருமே படம் பார்க்க வராங்க. யாருக்கும் சக்கரவர்த்தி யாருன்றது தெரியாது. புது டைரக்டர் விஜய் சந்தர் யாருன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ என்ன நம்பி தான் எல்லாருமே ஒரு படத்தை பார்க்கவும் வராங்க, படத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் அந்த பிளேமை நானே எடுத்துக்கிறேன். ஸோ அதை மீறி இவ்வளோ பிரச்சனையும் மீறி இன்னைக்கு ஒரு படத்தை விட்டு கொடுக்காம அடுத்து இது நம்மால்னு அந்த படத்தும் ஷூட்டிங் போயிட்டேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த படமும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் நினச்சிருந்தா இது நம்மால் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த படம் வாலு படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தை அந்த ப்ரொடியூசருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி எனக்காக படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்த எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 3 வருஷம் என் படம் வரலனாலும் சும்மா பேச்சுக்காக இதுக்காகலாம் இல்லை. உண்மையிலே எனக்கு தெரியும் நீங்கள் என்னை பற்றி சிலதெல்லாம் எழுதுவீங்கன்னு. பட் அதை மீறி உண்மையிலே உங்களுடைய சப்போர்ட் உண்மையிலே ரொம்ப பெருசாகவே இருந்தது. இல்லைன்னா இன்னைக்கு என்னால் இங்கே நின்று பேச முடியாது. அண்ட் இந்த ஓப்பனிங்க்கும் மீடியா ஒரு மிகப்பெரிய காரணம். ஒரு படம் இவ்வளோ நாள் லேட் ஆகுதுன்னா அந்த படத்தோட மவுஸ் கண்டிப்பாக கம்மியாயிடும். பட் அதை மீறி இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை தூக்கி பிடிச்சி நீங்கள் கொண்டு இன்னைக்கு தியேட்டரில் ஜனங்க பார்க்குற அளவுக்கு அதுக்கு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. விஜய் சார் மாட்டு வருவோம், அஜித் சாரோட இது வருது, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு. பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது விண்ணை தாண்டி வருவாய மாதிரி ஒரு படம் கிடையாது. இந்த படம் வாழுன்றது ஒரு கமர்ஷியலான ஒரு படம். இப்போ ஒரு மாஸ்ன்னு ஒரு படம் வருதுன்னு சொன்னால் அந்த படத்தில் சூர்யா சார் கத்தி ரீ ரெக்கார்டிங்க்கு கத்தி எடுப்பார். ஸோ தட் டசன்ட் மீன் சூர்யா சாருக்கு யாருமே ஃபேன்ஸ் கிடையாது, கைத்தட்டல் வாங்குறதுக்காகன்றது கிடையாது. இட் இஸ் அ மாஸ் ஃபிலிம். மாஸ் ஃபிலிம்க்கு தேவையான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. அதை பர்டிகுலராக பின் பாயிண்ட் பண்ணி சொல்றணுன்ற அவசியம் இல்லை. வாலு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு சினி ஆர்ட்ஸ் அண்ட் நிகாத் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் லீட் ரோல்ல யார் நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே ஆப்வியஸா தெரியும். சிம்பு அண்ட் ஹன்சிகா நடிச்சிருக்காங்க. அண்ட் சந்தானம், விடிவி கணேஷ், ஆடுகளம் நரேன் போன்ற பலர் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல இன்னொரு இம்பார்ட்டன்டான பிளஸ்ஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாவே அமைஞ்சிருக்கு. சோ இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல அடுத்ததா யார் என்ன விஷயம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்னுடைய 35 வருஷ சினிமா வாழ்க்கையிலேயே நான் படாத படத்தை கஷ்டத்தை அவ்வளவு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்ற வர, படத்துல ஒரு சம்பளத்தை கூட விட்டு கொடுத்து ஒரு படத்தின் தயாரிப்பாளராக இருக்கக்கூடியவருக்கு கை கொடுக்கறதுக்காக ஒரு நடிகருடைய ஃபாதரா இந்த தமிழ் திரையுலகத்தின் வரலாற்றுல எத்தனையோ படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தம் படமா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சரவணாவா ப்ரொடியூசர் கஷ்டப்படா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். வல்லவனா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சரவணாவா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒஸ்தியா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். என் பையனை வச்சு படம் எடுத்ததுக்காக இந்த படம் வாடா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இறைவனோட ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டார். கஷ்டம் என்றால் வரலாற்றுல இல்லாத அளவு கஷ்டப்பட்டிருக்கேன். விவரிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா படம் நல்ல விதல. ஆனால் இன்னைக்கு முன்னைக்கு இருந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடிய திரையுலகம் இன்னைக்கு இல்லை. ஒரு ஆரோக்கியமான சினிமா இருந்தது, இன்னைக்கு இல்லை. அதை மட்டும் நீங்க எல்லாம்
ஊடகத்துறையிட்ட இன்னைக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தியேட்டர்காரங்களுக்கு பெரிய பெரிய நடிகர் படங்களுக்கு கூட எம்ஜி கொடுக்கறது இல்ல, அட்வான்ஸ் கொடுக்கறது இல்ல. ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகலாம். இன்னொரு படம் ரிலீஸ் ஆகினா தியேட்டர் கிடைக்காது. உடனே சொல்லலாம் ஒரு சின்ன சதவீதம் தியேட்டர் இல்லாட்ட கூட கலெக்ஷன் குறையும். ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ண முடியும். இன்னொரு படம், ஒரு சின்ன படம் வந்தா கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணாக்கா, 3ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு பாபநாசம் வந்தது சோலோ, 10ஆம் தேதி அன்னைக்கு அடுத்தது பாகுபலி வந்தது சோலோ, அதுக்கு அடுத்து 17ஆம் தேதி அன்னைக்கு மாறி வந்தது. நாங்களும் 17ஆம் தேதி ட்ரை பண்ணோம், ஆனா அவங்க வரதா இல்ல. ஆனா அவங்க வரதா முடிவு பண்ணி வந்த பிறகு அந்த படம் தனியா வருது. ஏதோ கோர்ட் ஆர்டர் எங்க படம் தள்ளி போயிடுச்சு. தள்ளி போனாலும் நாங்க ஜூலை 17 வரும்போது, இந்த ஆகஸ்ட் 14 வரும்போது, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, மனதை விட்டு இறைவனோட அருளா சொல்றேன், ஆம்பளைக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும், ஆனா வாலு மட்டும் படம் ரிலீஸ் ஆகாது. ஆம்பளைக்கு புள்ள பிறந்தா மட்டும்தான் வாலு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க பாருங்க. அந்த ஆம்பளைக்கு புள்ள பிறந்தாதான் வாலு ரிலீஸ் ஆகும் கூடிய அளவுக்கு, எந்த அளவுக்கு ஒரு 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 ஸ்ட்ராங்கா ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னணியில என்ன, சிலம்பரசனுடைய இந்த படம் வராட்ட சிலம்பரசனுடைய சகாப்தமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு இதுல இது பண்ணா யாருடைய வாழ்க்கையும் யாரும் அழிக்கவே முடியாது. எல்லாருமே வந்து நான் படம் கிடைச்சேன்னா வாழ்த்துக்கள் சொன்னாங்க. பரவாயில்ல பெரிய படம் கிடைச்சிச்சு, பட்டு சிம்பு வச்சு பண்றீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க என்கிட்ட. நான் வந்து எதுவுமே காதுல கேட்கல. ஏன்னா நான் அவரை சந்திச்சிருக்கேன், நேரில் பேசியிருக்கேன். நாங்கள் படம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் டிராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு என்னன்னா, இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம அவர்கிட்ட பேசிட்டு நான் போறேன்னா, அடுத்த நாள் வரப்போ ஒரு துளி கூட அவர் மைண்ட்ல இருக்காது, அது எனக்கு தெரியும். ஸோ என் வேவ் லென்த் என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எதையுமே கேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ நான் என்ன நினைச்சேனோ அதுதான். ஸோ ஒரு நாள் அவ்வளோ ஒரு கேரிங் இருக்கும், அவ்வளோ ஒரு இது இருக்கும், எல்லாமே இது பண்ணிப்பாரு. ஸோ இப்படி ஒரு ஹீரோவை வச்சு நான் படம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே சமயத்தில் இவ்வளோ ஒரு பிரச்சனை கடைசியில் என்னன்னா வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வாளுன்னு எஸ்எம்எஸ்லாம் போவாங்க எல்லாரும், வாள் வராது, ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கு, சரியான வாளுன்னா வாளுன்னு சொல்லாத, வராம போயிட போறான், அப்படியெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த ஒரே விஷயம்னா அப்பா பார்த்துப்பாரு, கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொன்னாரு. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல. அவர் இருக்க வேற யாரா இருந்தாலும் இந்த படத்தை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவர் நினைச்சா நாளைக்கு கூட என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். என்கிட்ட நான் அவரை டிராவல் பண்றப்போ அதெல்லாத்தையும் ஒதுக்கிட்டு என் கூட கடைசி வரைக்கும் நின்னாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வேற எந்த ஹீரோ இதை பண்ணுவாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா கடைசி வரைக்கும் நான் வரோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு மறக்க முடியாது என்னன்னா, ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவர்கிட்ட நான் மீட் பண்றப்போ சொன்னார், நான் இருக்கிறேன்ல விஜய், நான் பார்த்துக்கிறேன், நம்ம பண்றோம் அப்படின்னாரு. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அந்த ஒரு ரெஸ்பெக்டும் அவர்கிட்ட இருந்து இருக்குதுன்னா அது அவருடைய குட் ஹார்ட் தான். ஸோ இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன்.